கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாதாக. கர்த்தர் தாமே நம்மை கடந்த மாதம் முழுவதும் கன்னிமணி போல பாதுகாத்து ஒரு தகப்பனை போல நம்மை தோளில் சுமந்து பாதுகாத்தார். அவருடைய கிருபைக்காக கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்ம அநேக பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். அதிலெல்லாம் இருந்து தேவன் நம்மை காத்தார். எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் நம்மை வெற்றி சிறக்க பண்ணினார். அதற்காக கோடி 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 நன்றிகளை நம்ம செலுத்துகிறோம். தேவன் தான் நம்மை காத்த தேவனுக்கு நாம் எப்பொழுதும் நன்றியோடு நம்ம இருக்கணும். இப்பொழுதும் கூட நம்ம கடந்த மாதம் அந்த 8வது மாதம் முழுவதையும் நம்மை ஜீவனோடு காத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு கோடி நன்றி. இந்த புதிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம் 9வது மாதத்தை காண செய்தார். கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருஷத்துல 3/4 பாகம் நம்ம முடிக்க போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்து வந்திருக்கோம். இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம கிருபையாய் நம்மை காக்கப்பட்டோம். அதற்காக தேவனுக்கு நன்றி. இப்பொழுதும் கூட இந்த மாதத்தில் கூட ஒரு அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரை. அவர் சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதுகிறே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். தேவன் கொடுத்த இந்த தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த அருமையான வார்த்தை, எனக்கும் பிடித்தமான வசனம். தேவன் கடலை பார்த்து அவர் எரியாதே அமைதலாயிருந்து சொன்ன உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்றுல. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப என் வாழ்க்கையில் நான் எப்போம்லாம் நான் கஷ்டத்தின் சூழ்நிலை இருக்கணும், அந்த நேரங்களெல்லாம் தேவன் ஏசப்பா அந்த கடலிலே அவர் தூங்கி கொண்டு இருக்கார். தலையை வைத்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார். நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்ப்போம். அந்த படகு நிரம்பத்தக்க தண்ணீர் நிறைஞ்சிருது. அந்த சூழ்நிலையில் ஏசப்பா கப்பலின் பின்னியத்தில் தலைமையை வைத்து நல்ல நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது இந்த கடலுடைய அலைகள்லாம் அந்த படகுல மோதி சுழல் காற்று உண்டாகி அந்த அலைகள் படகுல மோதி படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக இருந்து. அப்பொழுது அந்த படகுல இருந்த சீசர்கள் மற்றவர்கள்லாம், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். அப்பொழுது ஏசப்பா அவர் என்ன செய்தார்? காற்றை பார்த்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாக இரு என்றார். உடனே அவர் சொன்ன உடனே அந்த அலைகள் காற்று நின்று போய் கடல் அமைதியாய் போனது. இந்த வசனத்தை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கணும். இது எவ்வளோ அருமையான அவருடைய வார்த்தைக்கு கடல் காற்று உடனே கீழ்பட்டது. அந்த கடலும் அந்த அலைகளும் அந்த உடனே நின்று போனது. அதுக்கப்புறம் அமைதியான காற்று ஆயிடுச்சு. அவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ ஏசப்பா சொன்னாங்க, ஏன் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் போறீங்கன்னு சொன்னாங்க. எதுக்குன்னு சொன்னால், இதுக்கு முன்பே அநேக அற்புதங்களே அவங்க அவருக்கு அனுபவிச்சிருக்காங்க. ஏசப்பா அந்த 40 நாள் உபவாசம் இருந்து பிசாசினால சோதிக்கப்பட்டு அதற்கப்புறம் அவர் வனாந்தரத்துலேருந்து வெளியில் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிட்டார். அநேக ஜெப ஆலயங்களில் போய் அவர் தேவனுடைய வார்த்தையை அவர் போதித்தார். அவர் சாதாரணமாக போதிக்கல, அதிகாரம் உடையவர். ஏன்னா பிதாவுக்கு ஒரே குமாரன் அவர்.
அவர் பிதாவுடைய குமாரன் என்ற அதிகாரத்தினால் அவர் வந்து ஒரு பாவமில்லாத பரிசுத்தர், கன்னி மாதிரி வயிற்றில் பிறந்தவர். அவர் வந்து ஒரு அதிகாரத்தோடு அதெல்லாம் கூட இருந்து பார்த்தவங்களாம் அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க, அந்த அதிகாரம் இவருக்கு எப்படி வந்தது என்று. அப்படி ஒரு அதிகாரம் உடையவராக அவர் போதித்தார். அவர் சொன்னார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் வந்து சமீபமாயிற்று, அதனால ரட்சிப்பை குறித்து நீங்கள் விசுவாசமாக இருங்கள் என்று அவர் அநேக தரம் தேவனுடைய ரட்சிப்பை குறித்து தான் அவர் பிரசங்கித்தார். அந்த உலகத்தில் அவர் வந்ததுடைய நோக்கமே பாவிகளை ரட்சிக்க தான். இந்த உலகத்துக்கு அவர் ரட்சிக்கிறதுக்காகவும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக தான் அவர் வந்தார். வந்தது மாத்திரமல்ல, அவர் வந்து படிப்பறிவில்லாத பேதைகளாகிய அநேகரை சீசராய் 12 பேரை குறிப்பிடத்தக்கதாய் அவர் சீசராய் ஆக்கி அவர்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்து என்ன சொன்னார், நீங்கள் பிசாசுகளை துரத்துங்கள், பிணியாளிகளை சுகமாக்குங்கள், நோய்களை தீருங்கள், அதுக்கப்புறம் குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், அப்படி எல்லா அதிகாரத்தையும் சீசர்களுக்கு கொடுத்தார். அவர்களும் அநேக இடத்துல போய் தேவனுடைய அதிகாரத்தினால அவர்கள் சுகமாக்குனாங்க. திருப்பி வந்து இயேசுப்பட சொன்னாங்க, உங்களுடைய நாமத்தை குறித்து நாங்கள் ரட்சிப்பை குறித்து நாங்கள் போதிக்கும் போதே பிசாசுகள்லாம் ஓடிட்டு ஆச்சரியமாய் வந்து சொன்னாங்க. அப்போ இயேசுப்பா சொன்னாங்க, இன்னும் அநேக அதிசயங்களை நீங்கள் காணுவீங்க, வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழுவதை கண்டேன் என்று சொன்னார் தேவன். ஆமாம், அவர் வந்து அவர் மட்டும் அந்த அதிகாரத்தை என்னால் பிரகாசம் செய்யலை, அவருடைய சீசர்களுக்கும் கூட இருந்தவர்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அவருடைய ஒரே நோக்கம் பாவிகளை ரட்சிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணுங்கிற ஒரு இதில் தான் ஆண்டவர் தேவன் வந்தாங்க போலத்துக்கு. அப்படி வரும்போது அவர் ஜெப ஆலயத்தில் வந்து ஒரு நாள் போய்த்து கொண்டிருக்கும்போது ஒரு அசுத்தாவி பிடித்த மனிதன் சொன்னான், ஐயோ நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை கெடுக்கவா அந்த இடத்துக்கு வந்தீர், உண்மை இன்னார் என்று நான் அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லிச்சு. அப்போ இயேசுப்பா வந்து அந்த பிசாசை வந்து அதட்டி உடனே அந்த பிசாசு அந்த அசுத்தாவியை பிடித்த மனிதனை விட்டு போயிட்டு. அப்போ பிசாசுக்கு விசுவாசம் கூட அந்த நேரத்தில் அந்த படகுல இருந்த சீசர்களுக்கு இல்லை. இதே போல தான் நாமும் இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை பெற்றிருப்போம். இன்னொன்று வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்குது அவனுடைய கிருபை தான். நம்ம சரீரத்தில் ஒரு சின்ன உறுப்பு நமக்கு கெட்டு போயிட்டுனா அதை திருப்பி வந்து எத்தனையோ லட்சம் கோடி ஆனாலும் திருப்பி சரி கட்ட முடியாது. நம்மளால் சுவாசிக்க முடியலன்னா ஒரு சிலிண்டர் குறைந்தது எவ்வளவோ அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் அதிக விலை. அப்போ எத்தனை நேரத்துக்கு அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கணும்? அப்படிதான் நம்ம உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. அவர் ஒவ்வொருடைய நம்ம சரீரத்தில் உள்ள கண்ணு, அந்த இதயம், நுரையீரல், ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம விலை கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது. அப்படியே வாங்கினாலும் அந்த பழைய நிலைமையில இருக்காது. அப்படி தேவன் அதிசயமாய் நம்மை உருவாக்கி நம்மை நம்ம காத்து வளர்த்துகிறார். அந்த ஜெபாலயத்தில் அவர் வந்து அந்த அசுத்தாவி பிடித்த மனிதனை அவர் விசுவாசி வரட்டினான். அவன் அதுக்கப்புறம் நார்மலாகி ஆயிட்டான். அதே போல் தேவன் வந்து சீசர்களோடு அந்த சீமோன் பேதனுடைய வீட்டுக்கு வர்றார். அப்பொழுது சீமோனுடைய மாமி ஜுரமாக இருக்காங்க. அப்போ ஜுரமாக இருக்கும்போது தேவன் வந்து அவளுடைய கையை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவளுடைய ஜுரம் நீங்கி அவள் சுஸ்தமானார். அதுக்கப்புறம் தேவனுக்கு அவர் பணிவிடை செய்தார். அதே போல் தேவன் வந்து அந்த மார்க்கு சுவிசேஷம் அந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து படிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குஷ்டரோகி ஆண்டோருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு சொன்னா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லுங்க. உடனே இயேசுப்பா சொன்னாங்க, எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லிட்டார். உடனே அவன் சுத்தமாயிருந்தான். இப்படி அநேக காரியங்கள் அந்த சீசர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செய்தார், ஒரு சமயத்தில் ஒரு இடத்துல இருந்து அவர் போதித்துக்கிட்டு இருக்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் போதித்து கொண்டு இருக்கும்போது அந்த இருக்கிற இடத்துல வந்து அநேக கூட்டம். ஏன்னா மக்கள் இயேசுவை எந்த இடத்துல கண்டாலும் அவர்கிட்ட சுகம் கிடைக்குது, தீராத வியாதி சுஸ்தமாகுது, குஷ்டரோகம் சுஸ்தமே ஆகாது என்று சொல்லப்படுது. அந்த நாட்களில் அந்த குஷ்டரோகம்